விசுவாசத்தை குறைக்கும் போது இன்ப துன்ப நேரத்திலும் அன்புள்ள இயேசுவை பார். படுநோயால் பலக்குன்றி பலவீனத்தால் தள்ளாடி ஜீவனுனக்கு கசப்பாகி ஜீவனுனக்கு கசப்பாகி சாவை நீ விரும்பும் போதும் இன்ப துன்ப நேரத்திலும் அன்புள்ள இயேசுவை பார். பகைஞரால் கல்லெறியுண்டு மரண நேரம் கேட்டும் போதும் பக்தன் சேவானை போல பக்தன் சேவானை போல தைரியமாயும் இயேசுவை பார். இன்ப துன்ப நேரத்திலும் அன்புள்ள இயேசுவை பார். நானே இயேசுவின் தரிசனத்தை நிமிஷந்தோறும் காண்கிறதா. நான் பயப்படாதிருங்கள் நான் பயப்படாதிருங்கள் என்றவர் என்னை தேற்றுகிறார். இன்ப துன்ப நேரத்திலும் அன்புள்ள இயேசுவை பார். படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். பாடம் 2. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பாடம் 3. உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பாடம் 4. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். பாடம் 5. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்தில் இருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றார். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றார். பாடம் 6. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கற்பனையாக இருக்கிறது. பாடம் 7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெரிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பாய் என்ற. லூக்கா 5:10. ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும்போது நல்ல யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். நீதிமொழிகள் 2:10-11. அவர் சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து பெரியவனை குப்பையிலிருந்து உயர்த்தினாள். 1 சாமுவேல் 2:8. அவன் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். 1 சாமுவேல் 1:8. அவராலே இன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அப்போஸ்தலர் 4:12. இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். லூக்கா 5:10. இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கவராய் இருப்பாய். லூக்கா 5:10. ஜெயம் பெறுகிற எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக வைப்பேன், அதிலிருந்து அவன் எப்பொழுதும் நீங்குவதில்லை. வெளிப்படுத்துதல் 3:12. ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்த அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும்போது நல்ல யோசனை உன்னை காப்பாற்றும். நீதிமொழிகள் 2:10-11. அவராலே இன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் அவருடைய மனுஷருக்குள் அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அப்போஸ்தலர் 4:12. அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். 1 சாமுவேல் 2:8. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கிய பின் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தவர்களுக்கு
அன்பு கூர்ந்தவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணின பின் ஜீவகிடத்தை பெறுவார். யாக்கோபு 1:12. ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது அவருடைய கற்பனையாக இருக்கிறது. லூக்கா 5:10. இயேசு சீமோனை நோக்கி பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கவனாய் இருப்பார் என்றார். லூக்கா 5:10. இயேசு சீமோனை நோக்கி பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவாய் இருப்பாய். லூக்கா 5:10. எல்லாம் உற்சாகமாக கைத்தட்டிருங்க. கர்த்தரை ஆராதிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த ஒவ்வொரு ஆண்டவரே இந்த திருச்சபையில் கொடுத்திருக்கிற பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்கிறோம். விசேஷமாக எங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய தரிசனத்தை வைத்து உடைய சமூகத்தில் இளைப்பாருகிற உடைய தந்தை பேராயருடைய வாழ்க்கைக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் தொடர்ந்து இந்த ஊழியத்தை உண்மை உத்தவமாய் நிறைவேற்ற எங்களையே உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். நாம் அவருடைய முகத்தை பார்த்து இன்றைக்கு சிறப்பு பாடலாக பாடின அந்த பாடல் பிரகாரம் இன்பமான நேரத்திலும் துன்பமான நேரத்திலும் அன்பரின் முகத்தை நோக்கி பார்த்து நாம் முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாய் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். இந்த நாளிலும் நம்ம எந்த சூழ்நிலையிலும் வந்திருந்தாலும் நம்மை விசாரிக்கிற தேவன், நம்மை ஆதரிக்கிற தேவன், நம்மை தாங்குகிற தேவன் இதோ நம்மோடு இருந்து நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவரிடத்தில் நம்முடைய எல்லா பாரங்களையும் நாம் இறக்கி வைத்து ஆண்டவரே நீர் இந்த நாளில் எங்களை நடத்தும் என்று சொல்லி நாம் அவரை நோக்கி நாம் பார்ப்போம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அவர் தம்மண்டை வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் போதுமானவர். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகிற நாளில் நம்முடைய பாரத்தை எல்லாம் அவர் மேலே வைத்து அவரை நாம் உண்மையோடு கூட அவரை நாம் உற்சாக மனதோடு கூட நாம் அவரை ஆராதிப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு கூட இந்த வேளையில் இடைப்படும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான்கள் கால்களை நல்லாகவே ஓட்டார். நீதிமான்கள் கால்களை நல்லாகவே ஓட்டார். கர்த்தர் உன்னை விசாரிப்பார், கர்த்தர் உன்னை ஆதரிப்பார், கர்த்தர் உன்னை தாங்கிடுவார், கர்த்தர் உன்னை தேற்றிடுவார். எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் உன்னை விசாரிப்பார், ஆமென். கர்த்தர் உன்னை ஆதரிப்பார், கர்த்தர் உன்னை தாங்கிடுவார், கர்த்தர் உன்னை தேற்றிடுவார். கவலையினால் சரீர அளவில் ஒன்றையும் கூட்டவே முடியாது. கவலையினால் சரீர அளவில் ஒன்றையும் கூட்டவே முடியாது. நாளை தினத்தை குறித்து பாட வேண்டாம். நாளைய தினத்தை குறித்து பாட வேண்டாம். கர்த்தர் உன்னை விசாரிப்பார், ஆமென். அவர் நம்மை விசாரிக்கிறபடியால் நம்முடைய கவலை எல்லாம் அவர் மேல வைத்து விடுவோம். அவர் நம்மை விசாரிக்க நாம் எம்மாத்திரம் மனுஷனை விசாரிக்கிற தேவன். கர்த்தர் உன்னை விசாரிப்பார்,
அவர் நம்மை ஆதரிப்பவர். யார் நம்மை தள்ளினாலும் நம்மை தாங்குகிறவர், நம்மை தேற்றுகிறவர். பலவீனம் யாவை ஏற்றுக்கொண்டே, நோய்கள் யாவை சுமந்தாரே, பலவீனம் யாவையும் ஏற்றுக்கொண்டே, நோய்கள் யாவை சுமந்தாரே. நேசரின் காயங்கள் உன்னை சுகமாக்கும். நேசரின் அன்பின் காயங்கள். மீண்டும் ஒரு விஷயம், பலவீனம் யாவையும் சிலுவையில நமக்காக எல்லா நோய்களையும் ஆண்டவர் சுமந்தாரே. அதை உணர்ந்து என் பலவீனத்தை எல்லாம் சுமந்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த காலவேளையில உம்மையே உயர்த்துகிறோம். உம்முடைய அன்பின் காயங்கள் என்னை சுகமாக்கட்டும், இந்த ஆராதனை விடுதலையாக்கட்டும் என்று சொல்லி, அன்பின் காயங்கள் என்னை சுகமாக்கட்டும். கர்த்தர் உன்னை விசாரிப்பார். ஆமென். கர்த்தர் உன்னை ஆதரிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை தாங்கிடுவார். கர்த்தர் உன்னை தேற்றிடுவார். எல்லோரும் சேர்ந்து கர்த்தர் உன்னை விசாரிப்பார். கர்த்தர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் உன்னை தாங்கிடுவார். கர்த்தர் உன்னை தேற்றிடுவார். விசாரிக்கும் தேவன் உண்டு, உன்னை விசாரிக்கும் தேவன் உண்டு. அவரை அவர் மேல் வைத்துவிடு. கண்ணின் கவலை துடைக்கும் நேசர் உன்னை தேற்றிடுவார். கண்ணின் கவலை துடைக்கும் நேசர் உன்னை தேற்றிடுவார். கர்த்தர் உன்னை விசாரிப்பார். கர்த்தர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் உன்னை தாங்கிடுவார். கர்த்தர் உன்னை தேற்றிடுவார். ஆமென். கர்த்தர் உன்னை விசாரிப்பார். கர்த்தர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் உன்னை தாங்கிடுவார். கர்த்தர் உன்னை தேற்றிடுவார். யாவை செய்திடுவார். அறியா வழியை திறந்திடுவார். உணர்ந்தாயாவை செய்திடுவார். அறியா வழியை திறந்திடுவார். தேவன் திறந்த வாசலை யாரும் பூட்டவே முடியாதே. தேவன் திறந்த வாசலை யாரும் பூட்டவே ஒரு விஷயம் முடியாதே. எனக்காய் யாவை செய்திடுவார். நீ அறியா வழியை நான் அறியா வழியை யாவையும் செய்திடுவார். நான் அறியா வழியை திறந்திடுவார். தேவன் திறந்த வாசலை யாரும் பூட்டவே முடியாதே. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவன் அதை பூட்ட மாட்டான் என்கிற வார்த்தை இந்த மாதமே என் வாழ்க்கை நிறைவேறட்டும் அப்பா. உன்னை விசாரிப்பார். கர்த்தர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் உன்னை தாங்கிடுவார். கர்த்தர் உன்னை தேற்றிடுவார். கர்த்தர் உன்னை விசாரிப்பார். கர்த்தர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் உன்னை தாங்கிடுவார். கர்த்தர் உன்னை தேற்றிடுவார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. எங்களை விசாரிக்கிற தேவன், எங்களை ஆதரிக்கிற தேவன், எங்களை தாங்குகிற தேவன், எங்களை நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்மை நடத்துவார்.
மரண பரியந்தம் அவர் நடத்த போதுமானவர். கரங்களை தட்டி ஒரு விஷயம் எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கவலையினால் சரீர அளவில் ஒன்றையும் கூட்டவே முடியாது. கவலையினால் சரீர அளவில் ஒன்றையும் கூட்டவே முடியாது. நாளை தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தர் என்னை விசாரிப்பார். கர்த்தர் என்னை ஆதரிப்பார். கர்த்தர் என்னை தாங்கிடுவார். கர்த்தர் என்னை தேற்றிடுவார். ஒரு விஷயம் எல்லாரும், கர்த்தர் என்னை விசாரிப்பார். ஆமென். யார் விசாரிக்காவிட்டால், யார் நம்மோடு வராவிட்டால், யார் நம்மோடு வந்து போய்விட்டால் அவர் நம்மை தாங்குவார். கர்த்தர் என்னை தேற்றிடுவார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்கார்வோம். நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் பின்பகுதியை ஒரு வாசிக்கலாம். இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். எல்லாரும் சொல்லலை, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். நெகேமியாவின் காலத்திலே எருசலேம் அலங்கம் கட்டப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். அவன் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாக இருக்கிறான். அவன் துக்கத்தோடு இருக்கிறதை பார்த்து, நீ துக்கமாக இருப்பது என்ன என்று அவனிடத்தில் கேட்டு, இப்படி எருசலேம் அலங்கம் இடிந்து கிடக்கிறது, நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொல்லி அவன் ராஜாவிடத்தில் சொன்னபோது, ராஜா அவனை எருசலேமுக்கு அனுப்பி வைக்கிறதையும், அங்கே அலங்கம் கட்ட வந்தபோது பல தடைகள் அங்கே வந்ததையும் நாம் பார்க்கிறோம். அந்த தடைகளை அவர் எப்படி மேற்கொண்டார் என்பதைத்தான் இந்த நாளில் அவனுக்கு வந்த தடைகள் என்ன என்பதை பார்த்து நாம் தியானிக்க இருக்கிறோம். எருசலேம் அலங்கம் என்றால் நாம் தேவனுடைய சபையை சொல்லலாம். சபையில் நாம் இருக்கும்போது பல தடைகள் நமக்கு விரோதமாய் சத்துருவானவன் கொண்டு வருவான். குறிப்பாக நாம் கூடி வருகிற சபை, விசுவாச பெருமக்களாக நாம் கூடி வரும்போது பல இடையூறுகளை அவன் கொண்டு வருவான். தனிப்பட்ட நாமும் சபையாய் இருக்கிறோம், நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆகினாலே நமக்கு விரோதமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சத்துரு பலவிதமான போராட்டங்களை அவன் கொண்டு வருவான். நாம் சோர்ந்து போகாமல் முன்னேறி செல்லும்படி அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள் என்று சொல்ல வாசிக்கிற போல, நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருந்து எல்லா காரியங்களையும் கைகூடி வரச் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகினாலே தேவனுடைய பிள்ளைகள், ஒருவேளை நாம் பாடின வண்ணமாக யார் வாசலை பூட்டினாலும் நம்முடைய ஆண்டவர் திறந்து விட்டால் அதை யாராலும் அடைக்க முடியாது. ஆகினால் இந்த காலை வேளையிலே
தேவ பிள்ளைகளாகிய நமக்கு விரோதமாக, சபைக்கு எதிராக சாத்தான் எந்த ஒரு காரியத்தை கொண்டு வந்தாலும் நாம் ஜெயம் பெற முடியும். உலகத்தின் அதிபதியாக இருக்கிற பிசாசு இன்னும் கொஞ்ச காலம்தான் உண்டு என்று சொல்லி அவன் போராடி கொண்டே இருக்கிறான். ஆனால் வேதாகம் முழுவதும் நாம் பார்க்கும் பொழுது அவன் தோற்கடிக்கப்பட்டவன். வெளிப்படுத்தலில் வாசிக்கும் பொழுது அவன் முழுமையாய் தோற்கடிக்கப்பட்டதையும் நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆகையால் தேவன் ஜெயம் பெற்றார். சிலுவையிலே ஆண்டவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து உயிர்த்தெழுதல் வழியாக ஒரு ஜெயத்தை அவர் பிரகடனப்படுத்தினார். இந்த காலை வேளையிலும் என்னதான் பிசாசு தோற்று போனவனாக இருந்தாலும் எப்பொழுதும் நமக்கு விரோதமாய் போராடிக்கொண்டே இருப்பான். அவன் எப்பொழுதும் ஒரு எக்கி பார்த்து இவனை வீழ்த்தலாமா, இவர்களை வீழ்த்தலாமா என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டே இருப்பான். தேவனுடைய சபை, விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கு விரோதமாய், எல்லோருக்கும் விரோதமாக அவன் வந்தாலும் அவன் தோற்கடிக்கப்பட்டவன். கடைசி வரைக்கும் அவன் போராடினாலும், நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தபடினாலே உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லி யோவான் எழுதுவது போல, நம்முடைய ஆண்டவர் நம்மை ஜெயிக்க, அவர் ஜெயித்தது போல நம்மையும் ஜெயிக்க வைக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆகினால் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்து 52 நாட்களில் அந்த எருசலேம் அலங்கம் கட்டப்பட்டது நிமித்தம் அங்கே இந்த கிரியை, இந்த வேலை தேவனால் கைகூடி வந்ததென்று அங்கே ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழலில் இவர்கள் இந்த காரியங்களை சொல்லும்போது என்னென்ன தடைகள்லாம் அதற்கு முன்பாக வந்தது என்று பார்க்கும் பொழுது, நெகேமியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். நெகேமியா 2:19 இங்கே பார்க்கிறோம். சன்பலாத், தொபியா, இந்த கேசேம் எல்லாம் சேர்ந்து பரியாசம் பண்ணி நிந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு அடுத்த பணிகளிலே நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பிசாசானவன் பரியாசம் பண்ணுகிறவர்களை, நிந்திக்கிறவர்களை அவன் எழுப்புவான். இந்த சன்பலாத், தொபியா எல்லாம் ஆண்டுடைய அந்த ஊழியக்காரன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் சேர்ந்து இங்கே நெகேமியாவுக்கு எதிராக அவர்கள் பரியாசம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகர், நாம் ஒரு பெரிய குடிகாரனாக இருந்து யாராவது ஒருவர் அந்த குடிப்பழக்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு வேதாமத்தை தூக்கி வந்துவிட்டால், இது அவனோடு கூட பழகினவர்கள், அவனுடைய பழைய நண்பர்கள் சொல்வார்கள், பாரு இவன் என்ன பண்ணுறான், ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு பைபிளை தூக்கிட்டு போகிறான், எவ்வளோ நாள் தான் போவான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவார்கள். அவர்கள் அவனை இதோ இது என்ன புது பழக்கம் என்று சொல்லி அவனை நிந்திக்கிற காரியங்களை செய்யலாம். ஆனால் நாம் உலகம் பரியாசம் பண்ணும் பொழுது அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல், அதை நிந்திக்கும் போது அதனை மனதிலே நாம் எடுத்துக்கொள்ளாமல், இதோ நம்மேல் ஆண்டவர் ஒரு உயர்வை அவர் வைத்திருக்கிறார், அவர் நமக்கு இதோ அவர் வைத்திருக்கிற காரியங்களை கைகூடி வரச் செய்வார், அவர் நம்மை ஜெயமாய் நடத்துவார் என்கிற நிச்சயத்தோடு கூட நாம் முன்னேறி செல்ல அழைக்கப்படுகிறோம். சங்கீதம் 1:1 பார்க்கிறோம், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஆகினாலே இப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் நண்பர்கள் வடிவில் வரலாம், நம்முடைய வீட்டிலே இருக்கலாம், நம்முடைய சபையில் கூட இருக்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து இதோ நம்மிலே ஒருவரே நம்மை கிண்டல் அடிக்கக்கூடிய சூழ்நிலைகள், பரியாசம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். கோலியாத்துக்குள்ளே அப்படிப்பட்ட ஆவிதான் இருந்தது. அந்த ஏலா பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒரு பக்கம் அணிவகுத்து நிற்கும்போது அவன் மிகுந்த பரியாசத்தோடு அவர்களை நிந்தித்து, அங்கே வாருங்கள் என்னிடத்தில் நேருக்கு நேர் சண்டை போட யார் இருக்கிறீங்கன்னு சொல்லி பரியாசமாய் இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்து அவன் பேசி கொண்டிருந்தான். பரியாசம் பண்ணுவது அது கோலியாத்தின் ஒரு ஆவியாக இருக்கிறது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஏற்படுத்திய காரியங்கள் எந்த இடையூறு வந்தாலும் அது நிறைவேறும் என்கிற நிச்சயத்தோடு கூட நாம் செயல்பட வேண்டும். ஆகனால் யார் பரியாசம் பண்ணாலும் ஆண்டவர்
நீ கிரியை செய்கிற காரியம் வாய்க்கும் என்ற எண்ணத்தோடு நாம் முன்னேறி செல்ல அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். சிலுவை பாடுகள் மத்தியில் அவரை பரியாசம் பண்ணினார்கள். யூதருக்கு ராஜா என்று சொல்லி தலையில் முள்முடியை வைத்து அமர்த்தினார்கள். இதான் கிரீடம் என்று சொல்லி அங்கே பரியாசம் பண்ணினார்கள். கையிலே ஒரு தடியை கொடுத்து இதான் செங்கோல் என்று சொல்லி பரியாசம் பண்ணி எல்லோரும் சிரித்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய விதத்தில் இந்த காரியம் ஒருபோதும் தேவ சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற தடையாக இருக்காது என்பதை அறிந்து ஆண்டவர் இதோ அந்த காரியங்களில் அவர் செயல்பட்டதை அறிந்திருக்கிறோம். ஆகிய அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால் இயேசு எப்படி சிலுவையை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தாரோ அதே போல அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் இதோ உண்மையாய் இருக்கும்போது ஆண்டவர் ஜெயித்தது போல தேவன் நமக்கும் ஜெயத்தை தருவார். ஆகையினால் பரியாசங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம். கர்த்தர் எனக்கு செய்யக்கூடிய காரியங்களை அவர் கைகூடி வரப்பண்ணுவார் என்று சொல்லி நிச்சயத்தோடு நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக நெகேமியா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஒரு நரி ஏறி போனால் அவருடைய கல்மதில் இடிந்து போகும் என்று சொல்லி அவர் பேசுகிறார். அது மட்டுமல்ல 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கடைசியில் கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக பேசுகிறார். ரெண்டாவதாக பார்க்கும் மனமடிவை எருசலேம் அலங்கத்தை கட்டுகிற நெகேமியாவோடு கூட சேர்ந்தவர்களுக்கு மனமடிவை உண்டாக்கக்கூடிய விதத்திலே அங்கே அவர்கள் பேசுகிறதை பார்க்கிறோம். மனமடிவு அப்படி என்று சொன்னால் உடல் பலவீனம் அல்ல, உள்ளத்தில் வரக்கூடிய போராட்டங்கள். உள்ளத்தில் வரக்கூடிய போராட்டங்கள். அன்னாளுக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி அவருடைய சக்களத்தியாகிய பெரினாள் எப்பொழுதும் அவளை என்ன பண்ணா, குத்தி குத்தி காட்டி மனமடிவை உண்டு பண்ணினாள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். உள்ளத்தை உடைய செய்து அவர்கள் அழுவதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலையில் மனமடிவு, அவங்க சோர்ந்து போவதை, அவர்கள் தளர்ந்து போவதை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். நாம் வேதத்திலே எலியாவை பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே 18ஆம் அதிகாரத்தில் அவன் கர்மேல் பர்வதத்தில் 450 பாகால் தீர்க்கதரிசிகளை ஒரே ஆளாய் வெட்டி வீழ்த்துகிறான். அந்த சம்பவம் நடந்தவுடனே அங்கே ஏசபேல் சொல்கிறாள், இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் நடந்தது போல நாளைய தினத்தில் எலியாவின் தலையும் எடுக்கப்படும் என்று சொல்லி சொன்ன பொழுது மனமடிவுக்குள்ளே கடந்து போகிறான். அவன் சோர்ந்து போய் அந்த இடத்தை விட்டு ஓடி ஒரு சூரிய செடியின் கீழ் படுத்து கொள்கிறான். மனமடிந்து படுத்து கிடந்த அவனுக்கு ஆண்டவர் உணவு கொடுக்கிறார், ஓய்வு கொடுக்கிறார். மெல்லிய சத்தத்தின் வழியாய் அவனோடு கூட பேசி அவன் செய்ய வேண்டிய ஊழியங்களை செய்து முடிக்க அதுவரைக்கும் அவனோடு கூட இருக்கிறார். இங்கே நாம் தெரிந்து கொள்கிற காரியம், மனமடிவோடு இருந்த அந்த எலியாவோடு கூட ஆண்டவர் இருந்தார். தேவ பிள்ளைகளுக்கும் மனமடிவுகள் வரும். அந்த மனமடிவுகள் வரும்போது ஆண்டவர் நம்மை கண்டிக்காமல் நமக்கு அவர் ஆறுதலாய் இருக்கிறார். மனமடிவு தோற்று போன ஒரு காரியம் அல்ல, கர்த்தர் ஆறுதல் படுத்துவராக இருக்கிறார். தாவீது வாழ்க்கையில் ஒரு விசை மனமடி வந்தபொழுது அவருடைய பிள்ளைகள், அவருடைய மனைவிமார் எல்லாவற்றையும் இழந்திருந்த போது அவரோடு கூட சேர்ந்தவர்கள் அவனையே கல்லெறிய துணிந்த போது சாமுவேல் 1 சாமுவேல் 30:6 பார்க்கிறோம், அவன் தன் தேவனாய் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். மனமடிவு தேவனுக்கு முன்பாக நம்மை பலப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக மனமடிவு வரும்போது நாம் நம்பிக்கையோடு நம்முடைய ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் மத்தேயு 11:28 ஆண்டவர் என்ன சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்முடைய மனமடிவை மாற்றக்கூடிய வல்லவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். இன்றைக்கு யாக்கோபு 3:5-6 பிரகாரம் நாவை கொண்டு என்ன நம்மை சுட்டு எரிக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லி நம்மை மனமடிவாக்கக்கூடியவர்கள் வரலாம். யாக்கோபின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்திலே நாம் அப்படி பார்க்கிறோம், நாவானது
சிறிய அவயமாக இருந்து பெருமையானவைகளை பேசும். சிறிய நெருப்பு எப்படி ஒரு பெரிய காட்டை கொளுத்துகிறதோ அதை போல நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். முழு சரத்தையும் கரைப்படுத்தக்கூடியதாக இந்த சிறிய நாவு எப்படி ஒரு தீ முழுமையாய் எல்லாவற்றையும் எரிப்பது போல நாவு எரித்து விடும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த நாவையே பெந்தைக்கோஸ்தே நாளில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அக்கினிமயமான நாவுகளை ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த சீடர்களுக்கு கொடுத்ததை பார்க்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய நாவு யாக்கோபில் இருப்பது போல அல்ல, பெந்தேகோஸ்தே நாளிலே இருந்த சீடர்கள் மேல் வந்து இறங்கின அந்த அக்கினிமயமான நாவுகளைப் போல என் நாவு வல்லமையான காரியங்களை பேச உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஆண்டவற்றை கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆக தேவனுடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கும் பொழுது இந்த மனமடிவை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மரம் எப்படி கோடை காலத்தில் அது இலைகள் உதிர்ந்து வறண்டு போய் நிற்கிறதோ, திடீரென்று பார்க்கும்போது இந்த மரத்துக்கு உயிர் இருக்குதா இல்லையாங்கிற கேள்வி வரும். ஆனால் மழை பொழிந்து அந்த வேறு அந்த மரத்தின் கிளைகளிலே துளிர்கள் வரும்போது நாம் அந்த மரம் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறது, அதன் வேர் பூமியோடு இணைந்து இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறோமோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் மனமடிவான வறண்ட வறட்சியான சூழ்நிலைகள் வரலாம். இயேசுவோடு கூட நம்முடைய இணைப்பு உறுதியாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த மனமடிவை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை நமக்கு தருகிறார். இங்கே இந்த மனமடிவு வந்த சூழலிலும் நெகேமியா அவன் ஆண்டவரோடு சார்ந்திருந்து அந்த தடையை மேற்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நெகேமியா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இந்த விரோதிகள் அவனுக்கு எதிராக பரியாசம் பண்ணவர்கள், நிந்தித்தவர்கள், இதோ அவருக்கு விரோதமாய் மனமடிவை கொண்டு வந்தவர்கள் அங்கே மூன்றாவது என்ன சொல்கிறார்கள்? அந்த வசனம் சொல்கிறது, அவர்களை கொன்று போடுவோம் என்று சொல்லி அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலக மனிதர்கள் சக மனிதர்களை அல்லது மனிதர்களை கொன்று போட பிசாசு இன்றைக்கு சூன்யம் மந்திரம் என்று சொல்லி பல காரியங்களை தூண்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னை அழித்து விடுவேன், உன்னை இல்லாமல் ஆக்கி விடுவேன், உன் குடும்பம் இல்லாமல் அழித்து விடுவோம் என்று சொல்லி பல விதத்தில் இன்றைக்கு பலர் முயற்சி செய்யக்கூடிய விதத்தில் பிசாசு செயல்படலாம். ஆனால் சத்திய வசனம் சொல்கிறது, உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிர் கூட முடி கூட விழுவது அது தேவனுடைய சித்தம் இல்லாமல் கீழே என்ன பண்ணாது, விழாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆகையினாலே பயமுறுத்தக்கூடியவர்கள், நமக்கு தடையை உண்டு பண்ண பிசாசு இப்படிப்பட்ட மிரட்டல்களை கொண்டு வருவர்களும் வந்தாலும் நமக்கு எதிராய் ஊழியத்துக்கு விரோதமாய், நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய், நம்முடைய தொழிலுக்கு விரோதமாய், நம்முடைய வேலைக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட ஒரு கொலை மிரட்டல்களை கொண்டு வரக்கூடியவர்கள் எழும்பினாலும் நாம் ஆண்டவரை சார்ந்து இருக்க வேண்டும். தானியேலில் பார்க்கிறோம் 3ஆம் அதிகாரம் 17-18 சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவுக்கு இந்த கொலை மிரட்டல், நீங்கள் இந்த சிலையை வணங்கலை அப்படின்னா இந்த சூளையில் உங்களை போட்டு கொண்டு விடுவோம் என்று சொல்லி அங்கே நேபுகாத் நேச்சார் என்ன பண்ணுறாரு, மிரட்டுகிற அந்த சூழ்நிலை. அந்த நேரத்தில் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்கே தப்புவிக்க வல்லவர், தப்புவியாமல் போனாலும் என்ன பண்ண அவர் மேலே நம்பிக்கையாக இருப்போம், சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லி உறுதியாய் அவர்கள் நின்றதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உறுதியை பெற்ற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். இங்கே இந்த நெகேமியாவும் அவரோடு சேர்ந்தவர்களும் அவருடைய விரோதிகள் கொன்று போடுவோம் என்று சொல்லி அவர்கள் மிரட்டின அந்த நேரத்திலும் அந்த எருசலேம் அலங்கத்தை கட்டுகிற பணியை விட்டு விடாமல் அதை உறுதியோடு கூட ஒரு கையில் சாந்து வைக்கிற அந்த பாத்திரத்தையும் இன்னொரு கையில் ஆயுதத்தை வைத்து கொண்டு அவர்கள் பணிகளை செய்ததை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எபேசியரில் வாசித்தோம்,
அந்த பகுதியை விளக்க நேரமில்லை. எபேசியர் அந்த 6ஆம் அதிகாரம் 10 முதல் அந்த 18 வரை, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, இந்த மாயலோயின் துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் பொல்லாத செயலோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையினால நாம் அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் அவருக்கு எதிராக நாம் போராட அழைக்கப்படுகிறோம். அதனால் இங்கே நெகேமியா அவருக்கு எதிராக கொன்று போடுவோம் என்கிற அந்த தடை மிரட்டல் வந்தபோதும் ஆண்டவருக்குள்ளே உறுதியாய் நின்றார். 4ஆவதாக நெகேமியா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். இங்கே கள்ள தீர்க்கதரிசிகளை, பொய் தீர்க்கதரிசிகளை இங்கே நெகேமியாவுடைய எதிரிகள் அங்கே என்ன பண்ணுறாங்க, எழுப்புறாங்க. கள்ள தீர்க்கதரிசிகளை எழுப்பி அங்கே நெகேமியாவுக்கு எதிராக பேச வைக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் பொய் தீர்க்கதரிசிகள் சபைக்கு விரோதமாய், சபை மக்களுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவர்களை எப்படியாவது விளைவிக்க வேண்டும் என்று சொல்லி பல விதத்தில் சாத்தான் அப்படிப்பட்டவர்களை எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாட்களில் அதற்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் சரியாக அறிந்து அதன் பிரகாரம் நடக்க தேவன் நம்மை அழைக்கிறார். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரங்களில் வாசிக்கும் பொழுது அங்கே பாலாக் பீலையாம் என்கிற தீர்க்கதரிசியை கூலிக்கு அவன் என்ன பண்ண நியமித்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி அவன் என்ன பண்ணுறான், அவர்களை இழிவான அந்த ஆதாயத்திற்கு பீலையாமை வாங்குறதை பார்க்கிறோம். இந்த பீலையாமும் பாலாக் சொல்கிறவனமாக எப்படியாவது என்ன பண்ணணும், இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும்னு சொல்லி அவன் நினைக்கிறான். எத்தனை நேரம் சபிக்கணும் போனாலும் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் என்ன பண்ணுறான், ஆசீர்வதிக்கிறான். ஆம், அவனுடைய செயல்பாடு அங்கே பலிக்கவே இல்லை. இன்றைக்கும் நமக்கு விரோதமாய் பல கள்ள தீர்க்கதரிசிகள், உபதேசிகள் எழும்பி நம்மை சபிக்க, நமக்கு விரோதமாய் வேத பொருட்களை பல காரியங்களை செய்ய எழும்பும்போது நாம் எச்சரிக்கையாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். எச்சரிக்கையாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் கடைசி நாட்கள் நடக்கக்கூடிய சம்பவங்களை சொல்லும்போது கள்ள தீர்க்கதரிசிகள் கடைசி நாட்களில் எழும்புவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 11ஆம் வசனத்திலே அங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம், அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அதே அதிகாரம் 23, 24 வாசிக்கும் போது, அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று யாராவது சொன்னால் என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்கள். ஏனெனில் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும், அல்லேலூயா, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகள், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்கள் தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சித்து தவறான அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து என்ன பண்ணுவாங்க, நம்மை அவர்கள் பக்கம் இழுக்க பார்ப்பார்கள். ஆகையினாலே பொய்யான தீர்க்க தரிசனங்களுக்கு எதிராய் கவனமாய் காணப்பட வேண்டும். ஆக இங்கே நெகேமியா சந்தித்த 4வது காரியம், பொய்யான தீர்க்கதரிசிகளை அங்கே அவருடைய எதிராளிகள் எழுப்பினார்கள். 5ஆவதாக நாம் பார்க்கும் பொழுது அடுத்த வசனம் நெகேமியா 6:13 இப்படி வாசிக்கிறோம், நான் பயந்து அப்படி செய்து என்னை நிந்திக்கத்தக்க அபகீர்த்திக்கு முகாந்திரம் உண்டாகிறதற்கும் அவனுக்கு கை கூலி கொடுத்தார்கள். அபகீர்த்தி, நமக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லும்படி காசு கொடுத்து, லஞ்சம் கொடுத்து, இந்த நெகேமியாவுக்கு விரோதமாய் நீங்கள் பொய் சாட்சி சொல்லுங்கள், இந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையை கெடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லி அபகீர்த்தியான, அவனுக்கு அவமானம் வரக்கூடிய, அவன் மேலே குற்றம் சாட்டக்கூடிய விதத்திலே அங்கே அபகீர்த்தியை உண்டு பண்ணக்கூடியவர்களாக அவருடைய எதிராளிகள் இருந்தார்கள். இன்றைக்கும் இந்த சபை சரியில்லை, இந்த சபைக்கு போகிற விசுவாசிகள் சரியில்லை, இந்த சபையில் உள்ள ஊழியர் சரியில்லை என்று சொல்லி சொல்கிற எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவருக்கு வராத அபகீர்த்தியா,
நம்முடைய தேசத்தில் தொண்டு தொட்டு என இயேசுக்கு எதிராக எத்தனையோ அபகீர்த்திகள் தேசமெங்கும் பரப்பப்பட்டது. அவர் உயிர்த்தெழுந்த நாட்களிலேயே அந்த போர்ச்சவர்கள் என்ன பண்ணாங்க, தவறான சாட்சியை அவருடைய சீடர்கள் அவருடைய சரத்தை எடுத்துக்கொண்டு ஒழித்து வைத்துவிட்டு பொய் சொல்கிறார் எல்லாம் சொல்லி பார்த்தார்கள். அதில் ஒன்றும் எடுபடவில்லை. தேவனுக்கு விரோதமாய் இயேசுக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட எல்லா அபகீர்த்தியும் ஒன்றுமில்லாமல் இயேசு ஜெயித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆகினாலே நமக்கு விரோதமாய் எந்த அபகீர்த்தி எழுப்பினாலும் தேவன் அதை தோற்கடிப்பார். மனிதர்கள் அபகீர்த்தியை ஏற்படுத்தலாம், ஆனால் தேவன் அதை மகிமையாக மாற்ற வல்லவர். அல்லேலூயா. மனிதர்கள் அபகீர்த்தியை தவறான காரியங்களை சொல்லலாம், தேவன் மகிமையாக அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். தவறாக தூற்றி திரிகிறவர்கள், புறங்கூறி திரிகிறவர்கள், குறை பேசி திரிகிறவர்கள், நல்ல விசுவாசியையும் நல்ல தேவனுடைய பிள்ளையையும் அவர்கள் தவறாக பேசி திரிகிற காரியம் ஒரு நாளும் அது ஜெயம் பெறாது, ஒரு நாளும் அது நிறைவேறாது. ஆகினாலே அப்படிப்பட்டவர்களை தேவன் அவர் மகிமையாய் உயர்த்த வல்லவர். உதாரணத்துக்கு யோசேப்பை பாருங்கள். யோசேப்பு தேவனுடைய பிள்ளையாய் இருந்தான். அவன் மேலே வந்த அபகீர்த்தி குற்றச்சாட்டு என்ன? போத்திபாரின் மனைவி அவனுக்கு விரோதமாய் அபகீர்த்தியாய் குற்றம் சாட்டுகிறாள். என்னோடு கூட இவர் தவறு செய்தார் என்று சொல்லி குற்றம் சாட்டி சிறைக்கு தான் கொண்டு போக வைக்க முடிந்தது. ஆனால் அந்த சிறையிலிருந்து சிம்மாசனத்துக்கு நேராய், அந்த சிறையிலிருந்து எகிப்தின் அதிபதியாக ஆண்டவர் யோசேப்பை மாற்றினார். அல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அபகீர்த்திகளை சந்திக்கலாம், அதன் நடுவிலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அவர்களோடு கூட யோசேப்போடு இருந்த ஆண்டவர் நம்மோடு கூட அவர் இருப்பார். தானியேலோடு கூட இருந்தார். தானியேலுக்கு விரோதமாய் அபகீர்த்தி குற்றம் சாட்டினார்கள், தானியேலோடு கூட ஆண்டவர் இருந்தார். நம்மோடும் இருக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால் அந்த ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம். ஏசாயா 54:4 இப்படி சொல்லுகிறது, பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே நீ லட்சி அடைவதில்லை. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்றீங்களா? பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே நீ லட்சை அடைவதில்லை. அல்லேலூயா. ஒருத்தர் பார்த்து இன்னொருக்க சொல்லுங்க, பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே நீ லட்சை அடைவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய எல்லா எதிராளிகள் கொண்டு அபகீர்த்திலிருந்து நம்மை விடுவிப்பார். கடைசியாக நெகேமியா 6:19 அங்கே நெகேமியாவின் எதிராளிகள் அவனுக்கு செய்த காரியம் என்ன? தொபியா எனக்கு பயமுண்டாக கடிதங்களை அனுப்புவான். அல்லேலூயா. பயமுண்டாக கடிதங்களை அனுப்பினான். இந்த தொபியா அவன் யூத அந்த மக்களில் ஒருவனாக இருக்கிறான். அவன் அங்குள்ள அதிகாரிகள் எல்லாரையும் சந்தித்து கடிதங்களை வாங்கி எப்படியாவது நெகேமியா பேரில் என்ன பண்ணணும், இந்த குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்து கடிதங்களை இப்போ எழுதி கடைசியாக என்ன பண்ணலாம், அவனை பயம் உண்டாக்கணும்னு சொல்லி கடிதங்களை எழுதி என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறார். மிரட்டல்கள், இன்றைக்கி சொல்லப்போனால் ஃபோன் வழியாக மிரட்டக்கூடிய காரியங்கள், வாட்ஸ்அப் வழியாக, இமெயில் வழியாக என்ன பண்ணலாம், அப்படி நமக்கு மிரட்டல்கள் வரலாம். பயத்தை உண்டாக்க கடிதங்கள் வழியாய் பயம் உண்டாக்கினார்கள். நாம் நேர்மையாய் இருந்தால், நாம் உண்மையாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் எப்படிப்பட்ட கடிதங்கள் வந்தாலும் ஒன்றுமில்லாமல் போகும். அல்லேலூயா. நாம் எசேக்கியா ராஜாவை பற்றி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19 அசிரிய ராஜா சனகரிப் ஒரு பெரிய கடிதம் எழுதி அனுப்புகிறான். அவ்வளோதான், உன்னை எந்த ராஜா நம்பிக்கை வச்சுருக்கியோ தேவன் மேலே, அந்த நம்பிக்கையெல்லாம் வேஸ்ட்டு, நீங்கள் உங்களை நாங்கள் ஆளுகை செய்ய போகிறோம்னு சொல்லி பயமுறுத்தி அனுப்புகிறான் கடிதத்தை. அந்த கடிதத்தை தேவாலயத்தில் கொண்டு வந்து விரித்து வைத்து ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிக்கிறான். நடந்த காரியம் இதோ, ஒரே நாள் ராத்திரியில் தேவதூதன் வந்து அந்த அசிரியாவின் பாளையத்தில் எல்லோரையும் கொன்று போட்டதை
நாம் பார்க்கிறோம். ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் எசேக்கியாவுக்கு கொடுத்தார். அதே போல் இங்கே பயமுறுத்தக்கூடிய கடிதங்களை நெகேமியாவுக்கு விரோதமாய் தொபியா அனுப்பினாலும் ஆண்டவர் இதோ தாம் செய்கிற கிரியைகளை கைகூடி வரச் செய்கிறவர், இதோ நாம் செய்கிற காரியங்களை கைகூடி வரச் செய்து நம்மோடு இருந்து காரியங்களை செய்கிறவர் ஜெயமாய் நடத்துகிறார். இந்த நெகேமியா புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது, அதனுடைய ஒவ்வொரு பகுதியை வாசிக்கும் பொழுது, அது ஒரு சரித்திர புத்தகமாய் இருந்தாலும் அந்த கர்த்தருடைய வார்த்தை நாம் எப்படி தடைகளை தாண்டி ஜெயிக்க முடியும் என்பதை நமக்கு அது உணர்த்துகிற ஒன்றாக இருக்கிறது. இந்த பகல் வேளையிலும் நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு எந்த தடைகளை கொண்டு வந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய பலனை ஆண்டவர் கொடுப்பார். நெகேமியா 6ஆம் அதிகாரம் இந்த 16ஆம் வசனத்தின் பின்பகுதியை நாம் வாசித்து முடிப்போம். 6:16 இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள். ஆம், அந்த எருசலேம் அலங்கம் கட்டுகிற அந்த கிரியை, அந்த வேலை, இந்த பெரிய வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தி ஆண்டவர் இதோ அவர்களை கொண்டு ஆரம்பித்த நெகேமியாவை கொண்டு அதை முடிக்க உதவி செய்தார். இத்தனை தடைகள், பரியாசம் பண்ணுகிறவர்கள், நிந்திக்கிறவர்கள், அவருக்கு விரோதமாக இதோ மனமடிவை உண்டாக்கக்கூடியவர்கள், பொய் தீர்க்கதரிசிகளை எழுப்பினவர்கள், கொன்று போடுவோம் என்று சொல்லி மிரட்டினவர்கள், அவருக்கு அபகீர்த்தியை உண்டாக்கக்கூடியவர்கள், பயம் உண்டாக்க கடிதங்களை எழுதினவர்கள் எதிர்த்து வந்தாலும் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வருகிறது, யாராலும் இதை மேற்கொள்ள முடியாது, கர்த்தர் ஜெயம் எடுப்பார் என்று சொல்லி ஆண்டவரை சார்ந்து நெகேமியா ஜெயித்தார். இந்த நாளில் நாம் நம்முடைய தந்தை பேராருடைய 88வது பிறந்த நாளை ஆசரிக்கிற நாளில் நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபையும் 70 ஆண்டுகளில் எத்தனையோ தடைகள் நான் சொல்லணுமாக, அதெல்லாம் ஒரு சபையா, அங்கே போகிறவங்கெல்லாம் இதோ அவங்க உண்மையான கிறிஸ்தவங்களான்னு சொல்லி பலருடைய நிந்தைகள், பரியாசங்கள், பலவிதமான இதோ குற்றச்சாட்டுகள் எல்லாம் எழுப்பின காலங்கள் உண்டு. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி 1 லட்சம் திருச்சபைகள், 1 கோடி ஆத்துமாக்கள்ங்கிற அந்த தரிசனத்தை நோக்கி நாம் ஓடுகிறோம் என்று சொன்னால், தேவன் இதோ தேவனை பார்த்து நம்முடைய தந்தை பேராயர் அவர்கள் ஓடும்படி, இதோ சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பற்றி பிடித்து கொண்டு அவர்கள் இந்த ஊழியங்களை செய்தபடினாலே தேவன் பிசாசின் எல்லா தடைகளையும் அடித்து முறித்து எல்லா தடைகளையும் நொறுக்கி அவர் ஜெயம் எடுத்து கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்முடைய சபை வாழ்க்கையும், நம்முடைய இதோ சமுதாய வாழ்க்கையிலும், நம்முடைய வேலை ஸ்தலத்திலும், தொழில் ஸ்தலத்திலும் நம்மோடு இருந்து அவர் இன்னும் ஜெயம் எடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த ஆண்டுடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? எனக்காய் யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், அவர் என்னோடு இருக்கிறார். இந்த பாடல் அந்த கடைசி சரணத்தை நாம் பாடி ஆண்டுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். எந்த ஆண்டவர் திறந்த வாசலை யாரும் பூட்ட முடியாது. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கேன்னு சொன்ன ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டுடைய கரத்திலே நம்மை இந்த வேளையில் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை விசாரிக்கிறவர், அவர் நம்மை ஆதரிக்கிறவர், அவர் நம்மை தாங்குகிறவர், அவர் நம்மை நடத்துகிற தேவன். அந்த ஆண்டுடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறவர். எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் என்னை விசாரிப்பார், கர்த்தர் என்னை ஆதரிப்பார், கர்த்தர் என்னை தாங்கிடுவார், கர்த்தர் என்னை நடத்திடுவார், கர்த்தர் என்னை விசாரிப்பார். கைத்தட்டி பாடுவோம். கர்த்தர் என்னை ஆதரிப்பார். கடைசி சொல்ல கொடுங்க. கர்த்தர் என்னை தாங்கிடுவார், கர்த்தர் என்னை தேற்றிடுவார்,
செய்திடுவார். நான் அறியா வழியை திறந்திடுவார். தேவன் திறந்த வாசலை யாரும் பூட்டவே முடியாது. தேவன் திறந்த வாசலை யாரும் பூட்டவே முடியாது. கர்த்தர் உன்னை விசாரிப்பார். கர்த்தர் என்னை ஆதரிப்பார். கர்த்தர் என்னை தாங்கிடுவார். கர்த்தர் என்னை தேற்றிடுவார். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை தடைகள் பிசாசானன் கொண்டு வந்தாலும் நாங்கள் உம்முடைய பலத்தில் நெகேமியா எப்படி உம்மை சார்ந்து தடைகள் பல வந்த போதும் ஜெயம் எடுத்து எருசலேம் அலங்கத்தை கட்ட அவரோடு கூட இருந்து உதவி செய்தீரோ, அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் சபை வாழ்க்கையிலும் எங்களுடைய திருச்சபையின் கிளை சபைகள் கட்டுமான காரியங்களிலும் நீர் கூட இருந்து ஜெயம் எடுக்க வைக்கிறவர். உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.